யுத்தத்தினால் அனைத்தையும் இழந்த வடக்கு கடற்றொழிலாளர்களை மீண்டும் துன்புறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை தமிழக மீனவர்கள் நிறுத்த வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட 43 இந்திய கடற்றொழிலாளர்கள் 6 படகுகளுடன் இன்று கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து கடற்றொழில் அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில், இந்திய கடற்றொழிலாளர்களினால் நாட்டின் கடல் வளம் அழிவடைகின்றமை இதன் மூலம் தெளிவாக காண முடிவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு பெருந்தொகையான மீன்வளம் யாருக்கும் பயனற்ற முறையில் நாள்தோறும் அளிக்கப்படுகின்றது. இதனால் இலங்கை மீனவர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். சட்டவிரோத தொழில் முறையான இழுவை வலை தொழில்முறையை பயன்படுத்துவதால் பாக்கினீரிடை மற்றும் மன்னார் விரிகுடா பிரதேசத்தில் கடல் வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழல் அளிக்கப்படுகின்றது. இதனால் இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு மாத்திரமின்றி இந்திய மீனவர்களது எதிர்கால சந்ததியின் வாழ்வாதாரமான கடல் வளம் இல்லாத சூழல் உருவாகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் இந்திய மீனவர்கள் யதார்த்தத்தினை புரிந்து செயற்பட வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 43 மீனவர்களையும் விடுதலை செய்வதற்கு தேவையான நடவடிக்கையினை எடுக்க உள்ளதாக பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான பிரதமரின் இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். குறித்த மீனவர்களை விடுதலை செய்வதற்கான உதவிகளை வழங்குமாறு தமிழக மீனவர் சங்கம் தம்மிடம் கோரியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கையினை எடுக்க உள்ளதாக அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். கைதானவர்கள் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட உள்ளனர். அவர்களது தனிமைப்படுத்தல் காலம் நிறைவடைந்த பின்னர் மீனவர்களை விடுவிப்பதற்கு தேவையான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதாக செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேர காலப்பகுதியில் சமையல் எரிவாயுடன் தொடர்புடைய 23 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரம் கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் இன்று வரையிலான 49 தினங்களில் 815 வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. அவற்றில் அதிகமான சம்பவங்களில் சமையல் எரிவாயு அடுப்புகள் வெடித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை உரிய தரத்துடன் கூடிய எரிவாயுவை விநியோகிப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நீண்டகால மற்றும் குறுகிய கால யோசனைகள் எரிவாயு வெடிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழுவினால் முன்வைக்கப்படும் என அதன் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். தற்போது குறித்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதோடு அது நாளைய தினம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது. சமையல் எரிவாயுடன் தொடர்புடைய வெடிப்பு சம்பவங்கள் அதிகரித்தமையை அடுத்து இது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஜனாதிபதியினால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாந்த வல்பலகை தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த குழுவில் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன், மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அஜித் டி அல்வேஸ் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் WGW ஜெயதிலக ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். இந்த குழுவினால் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவான இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் எரிவாயு நிறுவனங்கள் மற்றும் அதன் களஞ்சி சாலைகள் உள்ளிட்ட இடங்களிலும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் பொது இடங்களுக்கு செல்வதற்கு தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட கோவிட்-19 செயலணி கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுற்றுலா விருந்தகங்கள் மற்றும் விடுதி உரிமையாளர்களுக்கு மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு வழங்கப்பட்ட சலுகையினை தொடர்ந்தும் பெற்றுக் கொடுப்பதற்கான யோசனை ஒன்றை முன்வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ள குறித்த விருந்தகங்கள் மற்றும் விடுதிகள் ஆகியவற்றுக்கு இந்த சலுகையினை வழங்குவதற்கான யோசனையினை நாளை இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்க உள்ளது. இதற்கமைய 2020 மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையில் வழங்கப்பட்டிருந்த மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கான சலுகை காலம் இந்த வருடத்தின் இறுதி வரையில் நீடிக்கப்பட உள்ளது. அதே நேரம் அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் நிலுவையில் உள்ள சகல மின்சார கட்டணங்களையும் 36 தவணைகளில் செலுத்துவதற்கு சுற்றுலா விருந்தக மற்றும் விடுதி உரிமையாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என சுற்றுலா அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ராணுவ அதிகாரி ஒருவரது வாழ்வில் ஒழுக்கம் என்பது மிக உயர்ந்த நட்பண்பாக கருதப்படுவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தியத்தலாவ ராணுவ கல்வியற் கல்லூரியில் இன்று முற்பகல் இடம்பெற்ற 96வது விடுகை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தன்னம்பிக்கை மற்றும் குழுவில் உள்ள ஏனையவர்களின் மீதான நம்பிக்கையே ஒரு தலைவரது வெற்றிக்கான காரணியாக அமைகின்றது. எளிமையான பணிகளில் கூட அதிக கவனத்தை செலுத்துதல் மற்றும் கூட்டாக செயல்படும் திறனை வளர்த்துக் கொள்ளல் என்பன
ராணுவத்தினருக்கான பண்புகளாகும். ஒருவர் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் மற்றவர்களின் ஒத்துழைப்பின்றி வெற்றி பெற முடியாது. எவ்வாறான இடையூறுகள் தடைகள் ஏற்பட்டாலும் மக்களுக்கான பணியில் கவனம் செலுத்த வேண்டும். பின்னடைவுகள் பயணத்தின் ஒரு பகுதியே எனவும் அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டு துணிச்சலான தீர்மானங்களை எடுக்கக்கூடியவராக தலைவர் இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 5 பாடப்பிரிவுகளின் கீழ் பயிற்சிகளை நிறைவு செய்த 316 கேடட் அதிகாரிகள் இன்று விடைபெற்று வெளியேறினர். போதைப் பொருளுடன் சிவனொளி பாதமலை யாத்திரையில் ஈடுபட்ட 12 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி தவிர்ப்பு பிரிவின் அதிகாரிகள் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் முன்னெடுத்த சோதனையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. இதன்போது அவர்களிடமிருந்து ஹெரோயின், கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதானவர்கள் கொழும்பு, ராகமி மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. போதைப் பொருளுடன் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை செல்வதை தவிர்க்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மொஹவந்தலாவ சென்ட் விஜயன்ஸ் தோட்டப்பகுதி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். தோட்ட நிர்வாகத்தின் தன்னிச்சையான செயற்பாடுகளை கண்டித்தும் குறித்த பகுதி மக்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 1000 ரூபாய் நாளாந்த வேதனம் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள போதிலும் 500 ரூபாவே வழங்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அத்துடன் குறித்த தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் ஊழியர் சேவலாப நிதிய படத்திலும் மோசடி இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது தோட்ட முகாமையாளர் உருவ பொம்மையினை தீயிட்டு கொளுத்தியும் தோட்ட தொழிலாளர்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர். நாங்களா ஓரம் போட்டு மறந்துடிச்சு பில்லு பிடிங்கி நாங்களா தான் வேலை செய்யறோம். நாங்க ஒரு 10 கிலோ எடுத்தா 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் எங்களுக்கு போதுமான அளவு இருக்குதா? ஈபிஎஃப் ஒண்ணுமே இல்லாம நாங்க புள்ள குட்டிய வளர்க்குறோம். குட்டிய வச்சுட்டு அரிசி, மாவு, பருப்பு, சீனி எல்லாத்துக்கும் விலை ஏத்திடுறாங்க. அப்ப நாங்க என்னத்த சாப்பிடுறது சொல்லுங்க பாப்பா? 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு பெரிய சாமான் வாங்கிறேன்மா. நாங்க எங்களுக்கு 500 ரூபாயில தான் நாங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கணும், வீட்டுக்கு சாமான் வாங்கிக்கணும். ஒரு வீட்டுல 2 வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு காசு கேட்கறாரு. இப்போ நாங்க மாடு வளர்க்கறதா இருந்தா ஒரு பட்டி கட்டுறதாலும் அதுக்கும் காசு கேட்கறாரு. கட்டுற பட்டியெல்லாம் கூட உடைச்சு போட்டு போயிட்டாரு. இருக்க வீடெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு ஸ்கூல் கட்டுறது கூட அந்த ஸ்கூலுக்கு கூட எடுத்து காசு தான் கேட்கறாரு சேர்கிட்ட. இப்போ உரம் விற்கிற விலைவாசிக்கு எங்களுக்கு உரம் போடுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கூட்ட அடிப்படை உரிமை இந்த நிர்வாகத்துல எந்தமே வழங்கப்படுது. ஒரு தனியார் துரமார் எடுத்து இப்படியே போய்கிட்டு இருக்கக்குள்ள இவர் புதுசா எடுத்ததுல இருந்து ஒரு 14 வருஷமா எங்களுக்கு இபிஎஃப், இடிஎஃப் மற்றது சேவகால பணம், பாடசாலை இதுகளுக்கு உள்ள வரி பணம் இதெல்லாம் பிடிச்சாலும் எந்த இதுவுமே அவர் போடுறதாக இல்ல. இதை போயிட்டு நாங்க ஏசிஎல் கூட தொடர்பு படுத்தினா அந்த ஏசிஎல் தொடர்பு அங்க போய் பட்டா எங்களுக்கு வழக்கு போட்டிருக்கதாகத்தான் சொல்றாங்க. ஆனா இதுக்காக எங்களுக்கு முழு உரிமையே இன்னும் யாருமே இதை பெற்றுக் கொடுக்கல. நாட்டில் மேலும் 10,144 பேர் COVID-19 தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய COVID-19 தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,57,326 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் 7,056 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மேலும் 18 பேர் COVID-19 தொற்றினால் மரணித்தனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த மரணங்கள் நேற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான COVID-19 மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,752 உயர்வடைந்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.rti.com